Hello friends, welcome to Metrotech. இந்த வீடியோவில் 2-port networks யூனிட்ல புக்கில் உள்ள கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். டிஆர்பி 2017 கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 2-port networksல ஒரு 2 மார்க் கொஷின் கேட்டிருந்தாங்க. அந்த கொஷின் சர்க்கியூட்ஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் பை ஷியாம் மோகன் சுதாகர் புக்ல இருந்து கேட்டிருந்தாங்க. அதில் உள்ள எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ரெஃபரன்ஸ்க்கு அதே சேம் புக் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த Z parameters ஃபார் த சர்க்கியூட் ஷோன் இன் ஃபிகர். ஸோ இங்கே ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டாங்க. இதுக்கு நம்ம Z parameters கண்டுபிடிக்கணும். தட் இஸ் Z11, Z12, Z21 அண்ட் Z22. இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு 3 மெத்தடாலஜிஸ் இருக்கு. ஓகே, இந்த ப்ராப்ளம் புக்கில் எப்படி சால்வ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துட்டு அதுலேருந்து த Z பேராமீட்டர்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி 2-port நெட்வொர்க்ஸோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் அந்த மெத்தடாலஜி பார்த்துருப்போம். அதை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு இன்னும் 2 மெத்தட் இருக்கு இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு. அதை பத்தி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஃபார்முலாஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் மெத்தட்ல ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். செகண்ட் மெத்தட்ல இந்த சர்க்கியூட்டுக்கு மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி எப்படி இந்த பாராமீட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கு அப்படிங்கறத பார்த்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் மாதிரியே சிமிலர் ப்ராப்ளம் நம்ம கேட் கொஸ்டின்லேயே சால்வ் பண்ணியிருக்கோம் ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு ஒரு T நெட்வொர்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு Z பேராமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும். பட் இந்த கொஸ்டினில் எப்படி இருக்கு, இங்கே ஒரு பை நெட்வொர்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ முதல்ல என்ன பண்ண போகிறோம், இந்த பை நெட்வொர்க்கை T நெட்வொர்க்காக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, that is delta to Y transformation apply பண்ணி இந்த பை நெட்வொர்க்கை T நெட்வொர்க்கா கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பை நெட்வொர்க் மட்டும் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இது கரஸ்பாண்டிங் Y நெட்வொர்க். ஸோ இந்த ரெசிஸ்டர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுக்கு அட்ஜசென்டா தட் இஸ் பக்கத்துல எந்த ரெசிஸ்டர் இருக்குன்னு பாருங்க, அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டர்ஸ். ஓகே, இதெல்லாம் ஆட் பண்ணி போடணும். So 2 into 2 divided by total resistor என்ன இருக்கு, 2 plus 2 4, 4 plus 4 8. So 1 by 2 ohm. அடுத்து இந்த ரெசிஸ்டர் வேல்யூ வேணும்னா இதுக்கு அட்ஜசென்டா உள்ளது இல்லையா, அப்போ இதுக்கு பக்கத்துல 4 and 2 ரெசிஸ்டர் வேல்யூ இருக்கு. So 4 into 2 divided by 8 equal to 1 ohm. அடுத்து இந்த ரெசிஸ்டர் அப்படின்னா இதுக்கு அட்ஜசென்டா இருக்கிறது இந்த 2 ohm and 4 ohm இல்லையா, அப்போ 2 into 4 divided by total resistor 8. ஸோ 1 ohm கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், இந்த பை நெட்வொர்க்கை அப்படியே T நெட்வொர்க்கா ரீப்ளேஸ் பண்றோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் 1 ohm, அதுக்கப்புறமா இந்த பை நெட்வொர்க்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச T நெட்வொர்க். ஸோ முதல்ல ஒரு 1/2 ohm, அதுதான் 0.5 ohm. அதுக்கப்புறமா இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, தட் இஸ் 1 ohm. அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டர் 1 ohm. ஸோ இந்த மாதிரி ரீட்ரா பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் எப்படி இருக்குது, சீரிஸ் ரெசிஸ்டரா இருக்கு. சீரிஸ் ரெசிஸ்டர்னா என்னது, ஒரே கரண்ட் ரெண்டுலயும் ஃப்ளோ ஆகணும். ஓகே, கரண்ட் டிவைட் ஆயிடுச்சுன்னா த ரெசிஸ்டர் இஸ் இன் பேரலல் இல்லையா, அப்போ இது ரெண்டும் சீரிஸ் ரெசிஸ்டரா இருக்குது. அப்போ அது ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ 1 plus 0.5 is equal to 1.5 ohm. இங்கே 1 ohm, அடுத்து இது 1 ohm. ஸோ இதுக்கு நேம் பண்ணுறோம், இது ZA, இது ZB, இது ZC. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். Z11 is equal to ZA plus ZC. அப்போ 1.5 plus 1 equal to 2.5 ohm. அடுத்து Z22 அப்படிங்கிறது என்னது, ZB plus ZC. ஸோ 1 plus 1 is equal to 2 ohm. And finally Z21 and Z12 ரெண்டுமே equal to ZC. அப்போ 1 ohm. ஸோ இப்போ இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 2.5, இங்கே 1, இதுவும் 1, அடுத்து இந்த வேல்யூ 2. ஓகே, இது Z11, Z12, Z21 and Z22. So, this is the answer. Okay.
ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். இந்த மெத்தடில் வந்து மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கிவன் சர்க்கியூட்டை அப்படியே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த லூப்பில் உள்ள கரண்ட் வந்து I1 கொடுத்துருக்குறாங்க, இந்த லூப்பில் உள்ள கரண்ட் வந்து I2 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த செகண்ட் லூப்பில் உள்ள கரண்ட் வந்து நம்ம அஸ்யூம் பண்ணணும். ஓகேவா? ஸோ யூஸ்வலாகவே நம்ம ஒரு கரண்ட் டைரக்ஷன் அஸ்யூம் பண்ணுறப்ப கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் அஸ்யூம் பண்ணுவோம். ஸோ இந்த லூப்பில் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் I3 அப்படிங்கிற கரண்ட்டை வந்து நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதியிருக்கிறேன். இது ஜஸ்ட் கம்பேரிசனுக்காக தான், ஃபைனல் ஆன்சரோட கம்பேர் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு இது எழுதியிருக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லூப்புக்கு வந்து நம்ம கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே உள்ள வோல்டேஜ் வந்து என்னது? V1. இந்த கரண்ட் டைரக்ஷன் இந்த மாதிரி போயிட்டுருக்குது. ஓகே, இது டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் எண்ட், ஸோ ப்ளஸ் V1. இந்த ரெசிஸ்டரில் -1 × I1. அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டரை பாருங்கள், இந்த கரண்ட் வந்து இந்த மாதிரி ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது, இந்த கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. ஓகே, இந்த ரெசிஸ்டர் வந்து இந்த ரெண்டு லூப்புக்குமே காமனாக இருக்குது. ஸோ I1 கரண்ட் இந்த டைரக்ஷனும் I3 கரண்ட் இந்த டைரக்ஷன்லையும் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து மைனஸ் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் எண்டுங்கிறனால -2 × I1. இது பாருங்க, இது வந்து டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் எண்ட் இல்லையா? இது ப்ளஸ் மைனஸ், இது டுவர்ட்ஸ் நெகட்டிவ் எண்டுனால மைனஸ் போட்டிருக்கிறோம். இந்த அதே இது I3 கரண்ட்டை பாருங்க, டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் எண்ட், அப்போ ப்ளஸ் 2 × I3 = 0. ஓகே, இப்போ வந்து இதை ரீஅரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு V1 = 3I1 - 2 × I3 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை வந்து 1 நேம் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறமா இப்போ லூப் 3க்கு வந்து நம்ம கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுறத பாருங்க, இந்த மாதிரி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் எண்ட், அதனால ப்ளஸ் V2. ஓகே, ப்ளஸ் V2. அப்புறம் இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. இந்த ரெசிஸ்டர் வந்து இந்த செகண்ட் லூப் அண்ட் தேர்ட் லூப் ரெண்டுக்கும் காமனாக இருக்குது. ஸோ I2 கரண்ட் அண்ட் I3 கரண்ட் ரெண்டுமே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் மைனஸ், ஸோ நெகட்டிவ் எண், ஸோ -4 × I2. இந்த I3 கரண்ட்டை பாருங்கள், இதுவும் வந்து டுவர்ட்ஸ் நெகட்டிவ் எண்டு தான். ஸோ -4 × I3 ப்ளஸ் V2 = 0. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா V2 = 4I2 + 4I3 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு நேம் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்து வந்து இந்த லூப் 2க்கு வந்து நம்ம கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த கரண்ட் டைரக்ஷனை பாருங்கள், இந்த 2 ரெசிஸ்டரில் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு பார்ப்போம். இது டுவர்ட்ஸ் நெகட்டிவ் எண்டு. ஓகே, இப்போ -2 × I3. ஓகே, ஸோ -2 × I3. இந்த I1 இப்போ இந்த லூப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்த I1 வந்து எப்படி இருக்கு? டுவர்ட்ஸ் பாசிட்டிவ், அப்போ 2 × I1. அதுக்கப்புறம் இந்த 2 ohm ரெசிஸ்டரில் பார்த்தோம் அப்படின்னா -2 × I3. ஓகே, இப்போ இந்த 4 ohm ரெசிஸ்டருக்கு பார்ப்போம். 4 ohmல பார்த்தோம் அப்படின்னா டுவர்ட்ஸ் நெகட்டிவ் எண்ட், ஸோ 4I3. இந்த கரண்ட்டும் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் நெகட்டிவ் எண்டு தான் வருது. ஸோ -4 × I2 = 0. ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு லூப்புக்கும் நம்ம கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ணி 3 ஈக்குவேஷன்ஸ் எழுதியாச்சு. ஓகேவா? இதை இப்போ இந்த லூப் 2ஓட ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணணும் அப்படின்னா 4I3 = I1 + 2I2 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? இது வந்து இந்த LHSல I3 = அப்படின்னு கொண்டு வாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா இந்த I3 வர இடத்துலலாம் in terms of I1 and I2 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது தேர்ட் ஈக்குவேஷன் நேம் பண்ணியாச்சு. இல்லை ஜென்ரல் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா in terms of I1 and I2 கரண்ட் தான் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த I3 வர இடத்துலலாம் in terms of I1 and I2 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணி ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துட்டு அதில் இந்த 2I3க்கு பதிலாக நம்ம தேர்ட் ஈக்குவேஷனில் உள்ள வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா?
ஸோ V1 is equal to 3 into I1 minus இந்த 2I3க்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்குதோ I1 minus 2I2 divided by 2. ஓகே, இப்போ வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணி இன் டேர்ம்ஸ் ஆஃப் I1 and I2 அந்த மாதிரி கொண்டு வர போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. V1 is equal to 5/2 I1 plus I2 அப்படின்னு கிடச்சிருக்கு. 5/2 அப்படிங்கிறது 2.5. ஸோ V1 is equal to 2.5 I1 plus I2. ஓகே, இதுதான் V1 ஓட ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ண போகிறோம், செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டு அதில் வந்து I3 வர இடத்துல தேர்ட் ஈக்குவேஷனில் உள்ள வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டேன். இதில் தேர்ட் ஈக்குவேஷனில் உள்ள I3 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, நமக்கு ஆல்ரெடி 4I3 is equal to அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் தேர்ட் ஈக்குவேஷனில். ஸோ அந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த 4I3க்கு பதிலாக I1 minus 2I2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா V2 is equal to I1 plus 2I2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ V1 ஓட ஈக்குவேஷன் அண்ட் V2 ஓட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 4 and 5 கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம Z பேராமீட்டர்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ Z11ங்கிறது 2.5 ohm, Z22ங்கிறது இதுதான் Z22, இது வந்து Z21 இல்லையா. ஸோ Z22ங்கிறது 2 ohm, அப்புறம் Z12 Z21 ரெண்டுமே ஈக்குவல் தான், அதோட வேல்யூ என்னது 1 ohm. ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். சேம் ஆன்சர் தான் நம்ம முன்னாடி ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண ப்ராப்ளமுக்கும் கிடச்சிது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ராப்ளம் ஃபைண்ட் த y parameters for the network shown. ஸோ இந்த நெட்வொர்க்குக்கு y parameters கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஆக்சுவலி இதே சேம் சர்க்கியூட் தான் லாஸ்ட் ப்ராப்ளம்லையும் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து Z parameters கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த கொஷினில் வந்து சேம் சர்க்கியூட் கொடுத்து அதுக்கு y parameters கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டிஆர்பியில் வந்து 2 மார்க்ஸில் வந்து ரொம்ப எலாபரேட் ஸ்டெப்ஸ் உள்ள மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளுக்கு கொஷின்லே வந்து Z பேராமீட்டரோட வேல்யூ கொடுத்துட்டு நம்மளை y பேராமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லலாம். ஓகே, அப்படி கொடுக்கலனாலும் நம்ம லாஸ்ட் செஞ்சோம் பார்த்தீங்களா, 2 மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருந்தோம். அதில் ஏதாவது ஒரு மெத்தட் எய்தர் மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி Z பேராமீட்டரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதுல இருந்து y பேராமீட்டர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து Z பேராமீட்டர்ஸோட வேல்யூ எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த Z பேராமீட்டர்லேருந்து y பேராமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அந்த ஃபார்முலாஸ் எழுதியிருக்கிறேன் பாருங்க. y11 is equal to Z22 divided by del Z. y12 is equal to minus Z12 divided by del Z. y21 is equal to minus Z21 divided by del Z. y22 is equal to Z11 divided by del Z. Okay, இந்த ஃபார்முலா ஆல்ரெடி 2 port networks ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணுறப்போ நம்ம படிச்சிருக்கிறோம். ஓகே, ஸோ அதில் வந்து ஆக்சுவலி இந்த y21 பேராமீட்டரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் போடாமல் விட்டுருப்பேன். நான் இப்போ ஆக்சுவலி அப்டேட் பண்ணிட்டேன். நோட் பண்ணாதவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. minus Z21 divided by del Z. ஓகே, ஸோ முதல்ல வந்து del Z கண்டுபிடிச்சிக்கிறோம், which is equal to determinant of Z parameter. ஓகே, ஸோ 2.5 இது வந்து 1, Z11 Z12, இது Z21, இது Z22. ஸோ இந்த வேல்யூ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? சப்ஸ்டியூட் பண்ணிட்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ நமக்கு 4 அப்படின்னு கிடைக்குது. ஸோ del Z கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டைரக்டாக நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு y11 is equal to Z22 divided by del Z. அப்போ 2 divided by 4 equal to 1/2 minus Z12 divided by del Z. Z12ங்கிறது 1. ஸோ 1 divided by 4. ஓகேவா? இது மோ, இதோட யூனிட் வந்து மோ. ஓகே, is equal to minus Z21 divided by del Z. ஸோ 21ங்கிறது இந்த இருக்கு. ஸோ 1 divided by 4.
ஓகே, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 1/4 mho. y22 is equal to z11 divided by del z. z11 value 2.5. So 2.5 divided by 4 mho. So next problem, for a given z11 is equal to 3 ohm, z12 is equal to 1 ohm, z21 is equal to 2 ohm, and z22 is equal to 1 ohm. Find the admittance matrix and the product of del y and del z. ஸோ இந்த கொஷினில் வந்து z parameters வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா y parameters கண்டுபிடிக்கணும். தட் இஸ் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா டெல் ஒய் அண்ட் டெல் ஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து டெல் ஒய் அப்படிங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ், டெல் ஜெட் அப்படிங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஒய் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒய் பேராமீட்டர்ஸோட ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஓகே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜெட் பேராமீட்டர்ஸ் ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஓகே, லாஸ்ட் கொஸ்டினில் நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி z பேராமீட்டர்லேருந்து y பேராமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எழுதியாச்சு. அதுக்கப்புறமா del z கண்டுபிடிச்சுக்கிறோம். ஓகே, ஸோ del z இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் z மேட்ரிக்ஸ். z பேராமீட்டர்ஸோட வேல்யூ வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகே, இது வந்து z11, z12, z21 அண்ட் z22 இந்த வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் 1. ஓகே, டெல் ஜெட் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 1ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா y பேராமீட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, அதுக்கு ஃபார்முலா பாருங்க, z22 டிவைடட் பை டெல் ஜெட். z22ங்கிறது 1 டிவைடட் பை டெல் ஜெட் 1. ஸோ 1 mho. நெக்ஸ்ட் y12 that is equal to minus z12 ஓட வேல்யூ 1 divided by 1. So 1 mho. Okay. Next y21 is equal to minus z21 ஓட வேல்யூ என்னது 2. 2 divided by 1 வந்து 2 mho. Finally y22 is equal to z11 divided by del z. z11 வேல்யூ என்னது 3 divided by 1. So 3 mho. Okay. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஒய் பேராமீட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்க, ப்ராடக்ட் ஆஃப் டெல் ஒய் அண்ட் டெல் ஜெட். ஓகே, ஸோ டெல் ஜெட் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டெல் ஒய் அப்படிங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஒய் பேராமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து y11, y12, y21 அண்ட் y22. ஓகே, ஸோ இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுவும் 1 தான் கிடைக்குது. So finally product of these two values del y into del z is equal to 1. Okay, so the answer. இது ப்ராப்ளம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.